வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ வந்து ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிரபுதேவா, மெடோனா செபாஸ்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பணத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிராமா அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா தமிழ்ல வந்த மகளிர் மட்டும் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஸ்டைல்ல ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மெடோனா செபாஸ்டியன் ஃபாதரான யோகி பாபு கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு காட்சியில தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெடோனா செபாஸ்டியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல 3 அக்கா தங்கச்சிங்க, ஒரு அம்மா, அப்புறம் வந்து ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா வந்து ஒரு பயங்கரமான குக்கிங் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. வெள்ளக்கார பிரியாணி அப்படின்ற மாதிரியான ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு பொலிட்டீஷியனோட கேட்டரிங் ஆர்டர் ஒன்று எடுக்கிறாங்க. பட் இவங்களுக்கு காசுங்கிறது திருப்பி வரல. அண்ட் இவங்க தாத்தாவோட ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதும் மோசமான சிச்சுவேஷன்ல போகுது. ஸோ இதை எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்றதுக்காக பூங்குன்றன் அப்படின்ற ஒரு வக்கீலை போய் பார்க்க போறாங்க. அந்த வக்கீல் தான் வந்து பிரபுதேவா. போன இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பூங்குன்றன் வந்து மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. ஸோ அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அண்ட் அந்த பூங்குன்றன் வழியா 10 கோடி ரூபாய் பணம் வர மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. அதுக்கான பின்னணி என்ன, அந்த 10 கோடி ரூபாவை இவங்க ஆட்டையை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி பிளாட்டை வச்சு ஏகப்பட்ட டிராமா, ஏகப்பட்ட காமெடி அப்படின்றது ரொம்ப ஈஸியா ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். பட் இவங்க அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாம என் இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. அதாவது இதுல வரக்கூடிய சம்பவங்கள்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற லாஜிக்லாம் யோசிக்காதீங்க, சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. லாஜிக் வேணா பார்க்கல, பட் ஜாலியா இருக்கிறதுக்கு அப்படி என்ன இந்த படத்துல எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விதான் கேட்க தோணுச்சு. இன்ஃபேக்ட் இதுல வந்து காட்சி அமைப்புகள் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா லாஜிக்லாம் கூட விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இதுல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படின்றது. இப்ப இந்த சாங்கை பிளேஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ரவுடி கிட்ட வந்து அந்த மெடோனா செபாஸ்டியன் தன்னோட கணவர் இந்த ஜாப் பாக்குறாரு, அந்த ஜாப் பாக்குறாருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சாங் வருது அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரவுடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து யாருக்குமே தெரியாம, அதாவது சாட்சிகளே இல்லாம கொலை பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பான். சரி, அப்படிப்பட்ட ஒரு ரவுடி கிட்ட ஹீரோ எப்படி மாற்றாரு அப்படின்னும் போது, ஹீரோ எங்கேயோ ஓரமா பஸ்ல போயிட்டு இருக்காராம். இந்த ரவுடி வந்து சாட்சிகளே இல்லாம கொலை பண்றேன்னு சொல்லிட்டு பஸ் பக்கத்துல தான் இருக்கு, இவன் வந்து கொலை பண்றான். அதுல வந்து பஸ்ல இருக்கிறவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஹீரோ மட்டும் லாஸ்ட் சீட்ல இருந்து தெரியாம பாத்துறாராமா. அதனால ஹீரோவை துரத்துறாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள். இதுல லாஜிக்லாம் விட்டுருங்க, இந்த காட்சி அமைப்பு எவ்வளவு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது மாதிரியான காட்சி அமைப்புகள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பணத்தை வச்சுட்டு பண்ணக்கூடிய காமெடி அப்படின்னும் போது மகளிர் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நேச்சுரலா நிறைய காட்சிகள் அப்படின்றது அமைச்சிருப்பாங்க. இதுல ஒரு சீன் கூட அந்த மாதிரி நேச்சுரலா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பணத்துக்கு ஏதோ சிப்லாம் வச்சு விட்டு அந்த வச்சு ஃபைட்லாம் கூட பண்ணிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஆல்சோ இந்த பணத்தை தேடி நிறைய பேர் அலையறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு பொலிட்டீஷியன், ரவுடி, போலீஸ்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் அலைவாங்க. பட் இவங்க யாருக்கான பர்பஸ் அப்படின்றதும் தெளிவா இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த தேடி அலைகிற படலத்துல பண்ணக்கூடிய காமெடிகள் அப்படின்றதுமே வந்து சகிக்காது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்கள்ல அடல்ட் ஹியூமர் அப்படின்ற பேர்ல ரொம்ப ரொம்ப வல்கரான விஷயங்களை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தடி ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து பஸ்ல வந்து அப்படியே கையை வச்சுட்டு வருவார், எதுக்காக வராருன்னு ஒரு காரணம் சொல்லுவாரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ஐஸ்வர்யா ராய்க்குமான கம்பாரிசன், இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது சத்தியமா புரியவே இல்லை. இந்த மாதிரியான தரங்கெட்ட காமெடிகளை ரசிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் தான் செய்யுது. ஓவரால் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எதுக்காக யூஸ் பண்ண போறாருங்கிறதுக்கான அந்த பிளாஷ்பேக் அப்படின்றது மட்டும் ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வல்கரான சில காட்சிகள் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.